நமக்கு பெருத்த உணவா சுவாமி உணவு சென்று பெருத்த ஊனம் வந்து விட்டது என்று தெரிவிக்கிறேன். அது எப்பேற்பட்ட ஊனம் என்னிடத்தில் தெரிவிக்கல் சாமி. எப்படி கால காத்துக் கொண்டிருக்கின்றானோ அத்தனை போல மகளை பார்க்க சென்று அவமானப்பட்டு சுவாமி அடி எடுத்து வைக்கலாம் அவர் அப்படி செய்யலாம் அடி எடுத்து வைக்கலாமா அவர் அப்படி செய்யலாமா அடி எடுத்து வைக்கலாமா அவர் அப்படி செய்யலாமா அடி எடுத்து வைக்கலாமா அவர் அப்படி செய்யலாமா இப்படி செய்த அந்த ஆண்டி பெயர் வீட்டில் இனி ஒரு காலம் நாம் அடி எடுத்து வைக்க கூடாது சுவாமி. சுவாமி கிடையாது பெண்ணே பரதகா ஆதியிலே உணவு கொள்ள இஷ்டமில்லை ஆனாலும் உமக்காக அடங்கி நின்றே ஐயாவாதி எவரானாலும் தங்கள் வீடு தேடி வந்தவரை அழையாத வம்பருண்டோ சுவாமி இந்த செய்தியெல்லாம் கேட்ட என் ஜென்மத்தின் நல்ல ரத்தம் சிறிதும் தானே கோதில குமரசுவாமி வாத்தி சொல்லு கொஞ்சம் கேட்க கூடாது கும்பிட்டார் போல
சுவாமி முந்தைய காலத்திலே நாம் தெரிவித்தேன். எப்படி நமக்கு சரிசமமானவர்களுக்கு பெண் கொடுத்தால் மரியாதை தானாக கிடைக்கும். அவனோ எலும்பு கூடும் திருநீரும் பூசிக்கொண்டு ஆண்டி பயிர் போல் திரிந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு பெண் கொடுத்து பலத்த பலன் அடையும் என்று தெரிவித்தீர்கள். ஆனால் நமக்கு அவமரியாதை தான் கிடைத்தது. எண்ணாட்டு போனா வரக்கூடிய இது தானிப்படை சேர்ந்த அன்றாமட்டை சேர்ந்த தினேஷ்குமார், தமிழ்நாடு காவல்துறை இருக்கக்கூடிய இந்த தினேஷ்குமார் என்பவர் இந்த நாடகத்திலே தட்சணை அடைக்கக்கூடிய சிலம்பரனை பாராட்டு ரூபாய் 100, அது மட்டும் இல்லாமல் ராசரவை பாராட்டு ரூபாய் 100 அளித்துள்ளார். அந்த குடும்பத்திலே வீரபத்துவத்துறை இருந்து அந்த அருணை பாலிக்கு அப்படி பார்த்து செய்யும். சுவாமி சுவாமி மகளில்லை
என்றால் நாம் பெற்றெடுத்த செல்வம் அல்லவா என்று மனம் கூறுங்கள் சுவாமி. சுவாமி ஒரு அங்க நடந்துச்சு. ஆமா தெரிஞ்சா பேச மாட்டாங்க. ஆமா என்ன பண்ணுங்க? ஆமா கையிலாயத்து மகளை பார்க்க ஆமா என்ற போது ஆமா பொய்கர மண்டபத்தில் அமர்ந்து கொண்டு ஓர் வழிபோக்கு நிறத்திலே தெரிவித்தேன். எப்படி என்றால் உன்னுடைய மாமனார் தச்சக பிரம்மன் அதோ பொய்கர மண்டபத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். எதிர்நோக்கி வந்து அழைத்து செல்ல வேண்டும் என்று கட்டளையிட்டேன். ஆனால் காணோன்றி நேரமாக காத்துக் கொண்டிருந்தேன். வரவில்லை. அது அவன் ஜாதி புத்தி என்று கைலாயத்தில் நானே நேரடியாக சென்று தேவரவர்களில் ஒருவராக மரம் வாங்குவது போல மகளை எண்ணி பார்த்து விடலாம் என்று சென்றேன். அந்த ஆண்டி பயல் என்ன செய்தால் தெரியுமா? அந்த ஆண்டி பயல் இடத்திலே முதல் வாய்ப்படியில் காவல் காக்கக்கூடிய அந்த நந்தி பயலை விட்டு என்னை திறம்பால் அடித்து விட்டார். அடியை மட்டும் பாரு. ஐயோ சுவாமி கைப்பற்றி சுவாமி என்ன கேடுகாலம் உன்னை இப்படி செய்ய கேடுகாலம் மாட்டு சுத்தமான மாடு உங்களை அடிக்க என்ன ஒரு ஆணவம் அவர்களை நேசில் விடக்கூடாது சுவாமி. பரமனை சாம்பலாக ஆக்காமல் விடப்போவது கிடையாது. பின்னே பண்ணவா ஐயா விட்டீரே ஆனால் உண்மை வீரண்ணா என்னுவார்கள். கெட்டதே கெட்டாய் விட்டவ மகளே என்பார் போலே சுவாமி. அந்த அட்டகாசங்கள் செய்யும் மரணையே ஒழித்தீரானால் மட்டில்ல உமது கீர்த்தி இந்த மாடியில் புகழும் மன்னா. இனி ஒரு காலம் அந்த ஆண்டி பயலை லேசில் விடக்கூடாது. ஏதாயிலும் செய்து அழித்தே தீர வேண்டும் சுவாமி. என்ன பண்ணுங்க சுவாமி? அப்படியே ஆகட்டும் சுவாமி.
கசம் பண்றான்டா கட் பண்றான் இப்படி அர்ச்சக பெருமன் வந்திருப்பதாக ஒரு வழிபோக்கன் சொல்ல கேட்டேன். ஆனால் மாலை நேரமாகிவிட்டது, இன்னும் காணவில்லை. உனக்கு ஏதாவது விவரம் தெரிந்தால் தெரிவிக்க வேண்டும். ஒரு மணி நேரம் அவரை அழைத்து அழைத்தோம். தடுக்க மீறி நந்தியாவளா கோபமா அல்லது மகள் மீதுதான் கோபமா விவரமாக தெரிவிக்க வேண்டும். தேவர்கள் மீது பெரும் உங்கள் மீதுதான் கோபம். ஒட்டு மேலதாரத்துடன் அழைக்கவில்லை என்று அப்படியே சென்றிருக்கார். அதிகமாக இருந்த காரணத்தினால் நான் மறந்துவிட்டேன். என் மீதுதான் கோபமாக இருந்தாலும் மகளையாவது வர சொல்லி பார்த்துட்டு விட்டு போயிருக்கலாமே. எதனால் தான் துரிதமாக சென்றார் தெரிவிக்க வேண்டும். மகளை பார்க்க வந்துட்ட
அவர்களோடு நானும் ஒன்றாக நின்று ஒரு மெட்ரோ துணிதான் சென்று விட்டார் சுவாமி. நந்திகாவலா சபையிலும் அவருக்கு சரி சரியா தானும் தந்திரா சபையில வந்திருந்தாரா அவருக்கு சரி சரியா தானும் தந்திரா சபையிலும் வந்திருந்தாரா அவருக்கு சரியான ஆசனத்தை கொடுத்து அவரை சரியாக உபசரித்தீரா. என்ன பார்க்க வந்துட்டு அவரு அவ்வளவு சுருங்கமா எதனால இவ்வளவு சீக்கிரமா போனார் எதனா என்ன தெரிவிக்க வேண்டும். வந்திருந்தார். அவரை தெரியாமல் அந்த சமயத்தில் தருவாயில் தெரியாமல் அவர் மீது அடித்து விட்டது. சாபத்தை கொடுத்து விட்டார். உன்னுடைய பிரம்பாகப்பட்டது தெரியாமல் பட்டதற்கு அதற்கு சாபத்தை கொடுத்து விட்டாரா? அவர் என்ன சாபம் அவர் என்ன சாபம் அளித்தார் என்று என்னிடம் விவரமாக தெரிவிக்க வேண்டும். மகளாலே பங்கப்பட்ட மகளை பார்க்க வந்து எப்படி அவமானப்பட்டேனோ இந்த மக்களால் நீ அவமானப்படுவார் கணவர் என்று சாபம் கொடுத்து விட்டார். இதற்கு என்ன தீர்வு பரவேசா? இந்த மலரைய சாபத்தாலே மண்ணிலான் பட்ட துன்போ இலகவே கொண்டிருந்து என்ன யோசனைகள் கேட்டார். உலகினிலே தலை நீக்க ஒருவரால் ஆகாதப்பா, இதுவே நல்ல காலம் என்று கழிந்து வருவாயே. ஆனால் கேளும் நந்திகா
நந்திகாவலா முன்னொரு காலத்தில் இந்த மலராயக பிரம்மதேவனின் சிரசை கிள்ளிவிட்டு அவன் கொடுத்த சாபத்தால் நான் பட்ட பாடும் கெட்ட கேடும் என்னுடனே இருந்து பார்த்திருக்கின்றாய். அதனால் சாபம் என்பது மும்மூர்த்திகளை விட்டதல்ல, உடனே உன்னை விட்டதென்று நல்ல விதமாக காலத்தை கழித்து வருவார் நந்திகாவலா. புதுப்பாளி கிராம சிறுபான்மை வந்திருக்கூடிய நாராயணசாமி என்பவர் இதை ஈஸ்வரன் நடிக்கூடிய சேட்டைக்காக 500 ரூபாய் காணிக்கை தந்தபடியால் அந்த வீரசாமி அங்க சென்று செல்வத்தை தர வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். இவ்விதமாகத்தான பரமக்கடவுளானவர் நந்தீஸ்வரரை அழைத்து மாமனார் வந்த செய்தி என்ன என்று கேட்கும் போது உன் மாமனார் வந்தால் வா என்று அழைத்தேன், துரிதமாக சென்று விட்டார் அப்படி என்று சொல்ல அந்த வார்த்தை கேட்டு நந்தீஸ்வரத்திலே நந்தீஸ்வரனாகப்பட்டவர் பரம கடவுளிடத்தில் சொல்லி இந்த சாபத்தை எப்படியாக நிவர்த்தி செய்ய வேண்டும் அப்படி என்று யோசித்தார். பரம கடவுளோ சாபம் என்பது மூர்த்திகளை விட்டதல்ல, இவ்வளவு லேசாக நீ தப்பித்துக் கொண்டது எவ்வளவு ஒரு புண்ணியம் அப்படி என்று சொல்லிவிட்டார். இக்கதை அப்படி இருக்க தன் மகனா வழங்கக்கூடிய மூத்த பிள்ளையை அழைத்து அப்பா உனக்கோ 5 வயது ஆகிவிட்டது, கல்வி சாலைக்கு சென்று கல்விகளை எல்லாம் கற்று வருவாய் அப்படி என்று அழைத்தார். மூத்த பிள்ளையானவன் என்ன செய்தான், தந்தையே நான் சென்று வருகிறேன் என்று சொல்லிவிட்டு நந்தீஸ்வரனாகப்பட்டவர் பொன்னால அலங்கரிக்கப்பட்ட தாழ்வனத்தை கைட்டி வச்சுவிட்டு சாணபானம் செய்து கொண்டிருந்தார். அந்த சமயம் அந்த தாழ்வனத்தை மூத்த பிள்ளை களவாடி சென்று விட்டான். சாணபானத்தை முடித்துக் கொண்டு வந்து பார்த்தான், தாழ்வனம் இல்லை. தன்னுடைய தேவியாகி அழைத்து இங்கே தாழ்வனம் வச்சிருந்தேன் எங்கே என்று கேட்கும் போது நான் பார்க்கவில்லை, உன் மூத்த பிள்ளை தான் இங்கே இருந்தான் அப்படி என்று சொல்ல அப்போது மூத்த பிள்ளையை தேடி பார்த்தால் அவன் இல்லை. அப்போது நந்தீஸ்வரனாகப்பட்டவர் கோபம் பிரவேசித்து நாமோ கைலாய செல்ல வேண்டும், காலை தாமதமாகிவிட்டது, இந்த சண்டால பையன் தாழ்வனத்தை களவாடி சென்று விட்டானே அப்படி என்று கோபத்தோடு அடே ஐயா என்ன கண்ணனின் குலத்திலே பிறந்து கோவில் எங்கும் பூஜாத்துள்ளாக இருக்கிறது பிடரா சாபத்தை என்று சாபத்தை கொடுத்து விட்டார். அப்படி அவன் போன பிறகு சரி அவன் போனால் போகட்டும் அப்படி என்று யோசித்து இளைய பிள்ளை அழைக்க இளைய பிள்ளை தர்பார் மண்ணுமனா